வணக்கம், வெல்கம் டு ராஜி மகேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 கிலோ அரிசி 7 கிலோ ஆட்டுக்கறி வச்சு ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிற ஒரு பேர் கணேசன். இதுக்கு என்ன அரிசி எடுத்துருக்குறோம் அப்படின்னா பொன்னி புல்லட் அரிசி எடுத்துருக்குறோம். நடுவில் நான் ஏதாவது மாற்றி சொல்வேன், பேசும்பொழுது தெரியாமல் தப்பாக பாஸ்மதின்னு சொல்லியிருந்தா அது பாஸ்மதி கிடையாது, பொன்னி புல்லட் அரிசி. இதுக்கு 3.5 கிலோ வெங்காயம், 3 கிலோ தக்காளி, 3/4 கிலோ இஞ்சி, 3/4 கிலோ பூண்டு, 150 கிராம் சிகப்பு மிளகா பொடி, 100 கிராம் தனியா பொடி போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் இதில் போட்டிருக்கிறது. வீடியோவுக்கு நடுவில் நான் பேசும்போது சத்தம் சரியாக கேட்காம இருக்கலாம், அதனால் நான் எல்லா ரேஷியோவும் சொல்லிடுறேன். தயிர் 1.5 லிட்டர், 20 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய பஞ்ச் கத்தை புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸ் மட்டும் நான் பேசுகிறச்ச மாற்றி சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட். எப்போவுமே மட்டன் பிரியாணியும் எந்த பிரியாணியும் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அவ்வளோ கறி போடணும். ஸோ 7 கிலோ போட்டிருக்கோம். 7 கிலோ கறி, 7 கிலோ அரிசி. இது ஒரு 40-30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்கும். 40 பேர் சாப்பிட்லாம். ஓகே, இதுக்கு கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறாங்க, அப்புறம் ரைத்தா பண்ணுறாங்க. வணக்கம், வெல்கம் டு ராஜி மகேஷ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 25 பேருக்கான பிரியாணி பண்ண போகிறாங்க. இது நாங்கள் பண்ணல, ஒரு மாஸ்டர் தான் பண்ணுறாரு. அந்த 25 பேருக்கான பிரியாணிக்கு இப்போ ஒரு 1.25 லிட்டர் எண்ணெயும் ஒரு 1/4 லிட்டர் நெய்யும் கலந்து விட்டுருக்காங்க. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் ஒரு 4 மராட்டி மொக்கு போட்டு அது பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு 3.5 கிலோ வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்த பின்னாடி இஞ்சி பூண்டு போடணும். இது 2 தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக. அண்ணா, பூண்டு எவ்வளோண்ணா? ஓகே, 3/4 கிலோ பூண்டு, 3/4 கிலோ இஞ்சி ரெண்டுமே கிரைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் போடுறாரு. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. இதை ஃபாலோ பண்ணி இஞ்சி பேஸ்ட் போட போகிறாங்க. இஞ்சி பேஸ்ட்டுக்கு முன்னாடி பச்சை மிளகா ஒரு 30 பச்சை மிளகாய் கிட்ட போட்டாச்சு. கொஞ்சம் போல தண்ணி, இப்போ இஞ்சி பேஸ்ட் போட்டாச்சு. ஸோ பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி பச்சை மிளகாயும் கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போது இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி போட்டிருக்காரு. இப்போது மட்டன் இதில் போட்டாச்சு. ஸோ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி இன்னும் தக்காளி போடலை. தக்காளிக்கு முன்னாடியே மட்டன் நல்லா போட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண விடுறாரு. இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு வதக்கியாச்சு. உப்பு தேவையான அளவு, இப்போ மல்லி, புதினா இது ரெண்டும் போட்டாச்சு.
நல்லா கறியோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் அதில் இறங்குற அளவுக்கு அதை ஒரு சாட்டே பண்ணிக்கணும். மல்லித்தூள் போடுறாரு. அடுத்ததாக வந்து சிகப்பு மிளகாப்பொடி, பிளைன் சிகப்பு மிளகாப்பொடி போடுறாங்க. இப்போ அந்த பச்சை வாசனை போன பின்னாடி தக்காளி போடுறாரு. தக்காளி எவ்வளோண்ணா? எத்தனை கிலோ? 3 கிலோ தக்காளி, 3.5 கிலோ வெங்காயம். இப்போ போட்டிருக்கிறது தக்காளி, வெங்காயம் நம்ம முன்னாடியே போட்டுட்டோம். ஸோ 3 கிலோ வந்து நீங்கள் தக்காளி போடுறீங்க, 3.5 கிலோ வெங்காயம் போடணும். இப்போ இன்னொரு கேஸ் ஸ்டவ்வில் அரிசி வந்து வேக வச்சு ஒரு 3/4 பதம் வெந்து எடுக்கிறதுக்கு தண்ணி விட்டுருக்காங்க. 7 கிலோ அரிசி, 7 கிலோ மட்டன். அதுக்கு வந்து தனியாக இப்போ வந்து ரைஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். 1.5 லிட்டர் தயிர் வந்து தக்காளி ஆட் பண்ணி வதங்கின பின்னாடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தயிரோடு சேர்ந்து மட்டன் வந்து தக்காளி தயிரோடு சேர்ந்து அந்த புளிப்பை எடுத்துக்கணும். ரெண்டு சைட் டிஷ்ஷு எப்பவும் போல் ஆனியன் ரைத்தாக்கு பிரியாணி கட் பண்ணும்போதே சேர்த்து கட் பண்ணியாச்சு. அதோட கர்டு, கொரியாண்டர் எல்லாம் பச்சை மிளகா கொஞ்சம் எல்லாம் அடியில் இருக்குது. சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணணும். கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இவங்க எங்கள் மாமியார், அவங்க தான் ஃபுல்லாகவே எல்லாமே எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்து. ஸோ எல்லா பேசிக் ஒர்க்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க அந்த அண்ணாவுக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணுறது, உரிக்கிறது. இப்போ மட்டன் வெந்துட்டுருக்கு. ஸோ மட்டனோட நேச்சரை பொறுத்து தான் டைம் வந்து இது வந்து அந்த அண்ணா வந்து இது தொட்டு பார்த்ததில் ஒரு 45 மினிட்ஸாவது வேகணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ மட்டன் எலசா இருந்ததுன்னா ஒரு 30 மினிட்ஸே போதும். இது வந்து நாங்கள் 45 மினிட்ஸுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்து வெந்திருந்ததுன்னா அரிசி சாதம் சேர்த்துருவோம், 3/4 வெக்காடு சாதம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 15 மினிட்ஸ் கூட தேவைப்படும். நமக்கு வந்து அது ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் அதனோட நேச்சர் என்னன்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் இதை வந்து இந்த தம்லே வைக்கிறோம். ஸோ இப்போ அடுப்பு வந்து தணலில் தான் எரியுது. இப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அனல் வந்து மசாலா வந்து கலர் மாறி கருத்துரும். அதனால் அவங்க வந்து ஒரு அளவான அனலில் தான் வச்சு கிண்டுறாங்க. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக தணல் குறைச்சாச்சு. அவர் வந்து நிறைய கட்டைகளை வெளியே எடுத்துட்டாரு. ஸோ பாருங்கள், அங்கே இது வெறும் தணல் மட்டும்தான் இருக்கு. ஒரு 35 மினிட்ஸ் ஆயிருக்கு. தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. அடுத்ததாக சாதம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இன்னொரு 15 நிமிஷம் வேணுமா? 3/4 வேக்காடு வந்திருக்கு. இன்னொரு 15 மினிட்ஸ் வந்து இது இதோட சேர்ந்து வேகணும்.
இப்போ கறி வந்து சூடாக இருக்கும் பொழுது நம்ம அழுத்துறதுக்கு நிறைய கஷ்டப்படுவோம், ஸ்பூன் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த அண்ணா வந்து கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி மேலே தெளித்து அதை அந்த சூடை குறைச்சிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் தணல் குறைக்கிறாரு. இந்த தணல் வந்து அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நெருப்போட தணல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கறி வந்து ஒரு 80 to 85% வந்து வெந்துருச்சு. ரைஸ் 3/4 வேக்காடு வந்து அதோட சேர்த்துட்டா மீதி வேக்காடு, கறியோட மீதி வேக்காடோ ரைஸ் 3/4 வெந்திருக்கிறதும் பதமாக சேர்ந்து பிரியாணி பதம் வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டையை எடுத்துட்டாரு. அந்த கட்டை வந்து அவ்வளோவும் அடுப்பில் இருந்த விறகு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது மீதி விறகு. இந்த தணல்லே வந்து ரைஸ், இது கறி வந்து ரைஸ் போட்டால் பிரியாணியாக மாறிடும். இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறாரு. ஒரு 12 லெமன் வந்து ஜூஸ் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறாரு. நல்ல பெரிய சைஸ் லெமன். 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் கறியை எடுத்து தண்ணியில் போட்டு ஆற விட்டு அழுத்தி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து மறுத்து போயிடும் கறி. அடுத்தது வந்து லெமன் வந்து கறி வெந்த பிறகு தான் போடணும். இல்லைனா வந்து லெமனோட சேர்ந்தால் கறி வேகாது, ப்ளஸ் கசப்பும் அதிகமாகிடும் பிரியாணியில். ஸோ நீங்கள் வந்து கறி வெந்து சாதம் 3/4 வேக்காடு போகிறதுக்கு முன்னாடி லெமன் ஆட் பண்ணுங்கள். இப்போ உப்பு செக் பண்ணாங்க. உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால இன்னும் என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணும்போது ஒரு கல் வந்து உப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் கிரேவியில். அதே மாதிரி சாதத்துலேயும் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுப்பாங்க. ரொம்ப போட்டுறாதீங்க. ஸோ 2 பேலன்ஸ் ஆகிடும். உப்போட அளவு மட்டும் ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க. பட் இந்த கிரேவியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஊறின பாஸ்மதி ரைஸ் வந்து அந்த பக்கம் நமக்கு வந்து பிரியாணி அண்டாவில் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு, பிரியாணிக்கான கிரேவி. இங்கே வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து ஊற வச்ச அரிசி வந்து தண்ணியில் சேர்த்துருக்காங்க. இது ஒரு 3/4 வேக்காடு வெந்து வரும்போது பார்க்கலாம். இதில் இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி, புதினா, உப்பு, ஒரு 2 பட்டை, லவங்கம், 2 ஏலக்காவும் சேர்த்துருக்காங்க. அதை நான் போடும்பொழுது காமிக்கல. ரைஸ் இதோட சேர்ந்து வெந்தால் நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் வந்து கலர் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணுங்கள். இது மாசாக குக் பண்ணுறதுனால ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் கலர் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா வெறும் மஞ்சள் பொடியை கூட வச்சு பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பேருக்கு சேர்ந்து பண்ணுறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்காங்க, ஆரஞ்சு கலர். இது வந்து நீங்கள் அடிக்கடி கிண்டி விடக்கூடாது. அரிசி வந்து உடஞ்சி போயிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் தான் கிண்டி விடுற மாதிரி இருக்கும் அந்த ரைஸோட பதம் பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக கிண்டி விடாதீங்க. சாதம் வந்து ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். இப்போது செகண்ட் டைம் கிண்டி விடுறாங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் பாதி வெந்துருச்சு. அடுத்தது ஒரு 3/4 வேக்காடு வரும்பொழுது தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ரைஸு சேர்த்துருவோம். இப்போ வந்து சாதம் வந்து 3/4 வேக்காடு ஆயிடுச்சு. இதில் எடுத்து வடிக்கிறாங்க. இந்த கூடையில் வச்சு வடிக்கிறாரு. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பிரியாணி வந்து அவர் கிரேவி ரெடியாக இருக்காரு, அதுக்குள்ளே இவர் போக போகிறாரு. நமக்கு பிரியாணிக்கு வந்து ஒரு 3/4 பதம் வெந்திருக்கிற இந்த சாதம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம இங்கே பாருங்கள், நம்மளோட கிரேவி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அரிசி சேர்த்தாச்சு. சாதம்.
திரும்பி கொஞ்சம் அந்த கலர் வந்து ஆட் பண்ணுறாரு. அந்த தண்ணியை வந்து தெளித்து விடுறாங்க. ஏன்னா ரைஸில் வந்து ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு தான் பிடிச்சிருக்கும். தண்ணியை வடிச்சிட்டாரு. அதனால் இப்போ திரும்பி அந்த பிரியாணிக்கான கலரை வந்து லைட்டாக தண்ணியில் சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தாரு. அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டாரு. இதை சமம் பண்ண மாட்டிங்களாண்ணா? அவ்வளோதானா? ஸோ இப்போ இதை தம் பண்ண போகிறாரு. இது அப்படியே வெந்து வரட்டும், பார்க்கலாம். இதுக்கு நம்ம அந்த சாதம் வடித்த சுடு தண்ணியை என்ன பண்ணிட்டாருன்னா வெயிட்டுக்கு தம்முக்கு வச்சுட்டாரு. அப்படியே அது வந்து ஸ்ட்ரீம் வெளியே போகாமல் டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ நெருப்பை வந்து சுற்றி தள்ளியிருக்காரு. ஏன்னா வந்து எல்லா இடமும் சுற்றி வந்து ஈவனாக வேகணுன்றதுனால ஒரே இடத்துல குவிஞ்சிருந்த நெருப்பு வந்து அடுப்பை சுற்றி தள்ளியிருக்காரு. பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஒன்ஸ் பிரியாணி ரெடியான பிறகு இதை வந்து பார்ப்போம். இந்த அண்ணா தான் பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர் அவங்களே சொல்லுவாங்க. அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா. கணேசன். அவர் வந்து நீங்க இன்னொருத்தர் பிரியாணி உங்களோட ஆறுமுகம். அவர் கணேசன். இவங்க வந்து இங்க திண்டிவனத்துல ரொம்ப பாப்புலரா பிரியாணி பண்ணி கொடுக்குறவங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு, பிரியாணி பண்ணணும் உங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு அப்படின்னா நீங்க இவங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னா எத்தனை கிலோ வரைக்கும் பண்ணி கொடுப்பீங்கண்ணா நீங்க? ஒரு கல்யாணம் எந்த லெவல்னாலும் அவங்க பண்ணி தருவாங்க. ஓகே. ஸோ எந்த லெவல், எந்த சைஸ் ஆஃப் ஆர்டரோ அவங்க பண்ணி தருவேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நாங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நான் எண்டில் ஃபீட்பேக் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை அப்ரோச் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நெருப்பில் வந்து அவர் வந்து கல் உப்பு போடுறாரு. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்கிறாருன்னா, இது வந்து நெருப்பு வந்து பூத்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த கல் உப்பு போடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து உடனே சாம்பல் ஆகாமல் இருக்கணும், நெருப்பு வந்து அப்படியே நெருப்பாக ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா கல் உப்பு வந்து மேலே தூவி விடுங்க. தள்ளி நின்று போட்டுட்டு அதை வந்து வெடித்த பிறகு அது நெருப்பாகவே இருக்கும். இப்போது அது வந்து அனல் வந்து அந்த நெருப்போட அனல் வந்து வெளியில் வர்றதுக்கு விசிறி விட்டுட்டு பாருங்கள், லைட்டாக ஸ்ட்ரீம் வெளியே வர ஆரம்பிக்குது நம்மளோட அந்த பிரியாணி டபராலேருந்து. அது இன்னும் நல்ல ஸ்ட்ரீம் வந்த பின்னாடி பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த அண்ணா வந்து பிரியாணியை கிண்ட போகிறாங்க. நம்ம பார்க்கலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. கரெக்டாக 20 நிமிஷம் வந்து தம்முக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ரைஸ் உதிரி உதிரியாக பதமாக வெந்திருக்கு. கொஞ்சம் மொத்தமாக அள்ளி காமிங்கண்ணா. பாருங்க, வாசனை மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. இப்போது நீங்கள் வந்து இன்னும் இதை வந்து ரொம்ப ரிச்சாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் நெய் மேலே ஊற்றி ஒரு 3 minutes to 5 minutes மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். பட் நாங்கள் இப்போது இந்த எண்டில் நெய் ஆட் பண்ணல, நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபஸ்ட்டு போட்ட நெய்யோடு விட்டுறோம்.
எங்கள் அம்மா வந்து இப்போ அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு இந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த அண்ணாவோட ஆர்டர்ஸை எடுத்துக்கலாம். இப்போது இந்த தணல்லே தான் நாங்கள் விட போகிறோம். ஏன்னா வந்து ரைஸ் வெந்துருச்சு, நெருப்பு ஒன்றும் இல்லை, சும்மா லேசான நமக்கு வந்து ஒரு வார்மோடு இருக்குன்றதுனால சாப்பிடும்பொழுது நாங்கள் இதை எடுத்துப்போம். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் கொடுக்குறேன் நான், அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி. இப்போ எங்கள் அம்மா வந்து அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. இவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் மூத்தவங்க எல்லாருக்குமே. இப்போ இவங்க டேஸ்ட் பார்த்துட்டு கணேசன் அண்ணாவோட பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா டேஸ்ட் எப்படி இருக்குமா? உப்பு, காரம், எண்ணெய் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கறி வெந்திருக்கா? சாதம் உதிரியாக இருக்கா? கறி வெந்திருக்குது, சாதம் உதிரியாக இருக்குது, உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் திண்டிவனத்தில் ஆர்டர் வேணுன்னா இந்த அண்ணாவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது சாப்பாடு, கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. என்னங்கம்மா? எல்லாமே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, சாதம் உதிரியாக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். கறியும் வெந்துருக்குது, நல்லா இருக்குது. இந்த சாப்பாடு என்னங்கம்மா நல்லா செய்திருக்காரு சாப்பாடு. இப்போ எங்கள் அம்மா வந்து அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. இவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் மூத்தவங்க எல்லாருக்குமே. இப்போ இவங்க டேஸ்ட் பார்த்துட்டு கணேசன் அண்ணாவோட பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா டேஸ்ட் எப்படி இருக்குமா? உப்பு, காரம், எண்ணெய் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கறி வெந்திருக்கா? சாதம் உதிரியாக இருக்கா? கறி வெந்திருக்குது, சாதம் உதிரியாக இருக்குது, உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் திண்டிவனத்தில் ஆர்டர் வேணுன்னா இந்த அண்ணாவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது சாப்பாடு, கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. என்னங்கம்மா? எல்லாமே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, சாதம் உதிரியாக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். கறியும் வெந்துருக்குது, நல்லா இருக்குது. இந்த சாப்பாடு என்னங்கம்மா நல்லா செய்திருக்காரு சாப்பாடு. இப்போது பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து ஆல்ரெடி ரைத்தா காமிச்சிருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான கத்திரிக்காய் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அண்ணக்கிட்ட எப்படி பண்ணாங்க, என்னென்ன பொருள் போட்டாங்க, எப்படி பண்ணாங்கன்னு இப்போ அவங்களே சொல்லுவாங்க. அதே கணேசன் அண்ணா தான். அண்ணா சொல்லுங்கண்ணா, கத்திரிக்காய் எப்படி பண்ணி? வந்து நல்லெண்ணெய் போட்டோடனே கடுகு போட்டோடனே மிளகு போட்டு தான் வெங்காயம் போட்டு பொண்ணு வரவெல்லாம் வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பொண்ணு வரவெல்லாம் வறுத்துட்டு கத்திரிக்காய் போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உடஞ்ச உடனே தக்காளி உடஞ்சதுன்னா ஓரளவு கலர் மாறின உடனே தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் கொடுக்கணும். அது தக்காளி கொஞ்சம் கசங்கின உடனே அது நல்லா சுருண்டு வதங்கி உடனே புளி காய்ச்சி ஊற்றணும். புளி காய்ச்சி ஊற்றிட்டு புளிப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, அதாவது புளி வாசனை கொதிச்சு நல்லா புளி வாசனை போன பிறகு வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, ஜீரகம், வெந்தயம் ஓகே பவுடர் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி, அதாவது எள்ளு வேர்க்கடலையும் ஒரே அளவு, அதில் பாதி அளவு ஜீரகம், அதில் கால்வாசி வந்து வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து 25%னா 50% வந்து ஜீரகம். அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பிளைனாக எண்ணெய்லாம் போடாமல் வறுத்துட்டு வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன அந்த புளி பச்சை வாசனை போன பின்னாடி அந்த பொடியை போடணும். போட்டுட்டு ஒரு கொதி போதுமாண்ணா? இறக்கிடணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதுதான் வந்து இவங்களோட கத்திரிக்காய் மசாலா. ஸோ மிளகு மட்டும் இனிஷியலாக போடுறாரு. மிளகு பொடி பண்ணால் கசக்குன்றதுனால எண்ணெயில் தாளிச்சிக்கிட்டாங்க. ஸோ 2 சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி அந்த லேசான தணல்லே இருக்கு. அது வந்து நாங்கள் சாப்பிடும்பொழுது எடுத்து பரிமாறிடுவோம். தேங்க்ஸ்ண்ணா. இவர் வந்து வினோத், அவர் வந்து ஃபுல்லாக இவர் தான் வந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தார்.